உலகெங்கும் பரவி வாழும் நமது தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழை அறிந்து போற்றி வாழ்கின்ற நமது உறவுகளுக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வார ராசி பலன் என்பது 2/6/2025 வைகாசி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 8/6/2025 வைகாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரத்தில் உள்ள முக்கியமான நாட்களாக 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வளர்பிறை முகூர்த்த நாள், 7ஆம் தேதி சனிக்கிழமை சர்வ ஏகாதசி, 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள் மற்றும் பிரதோஷ விரதம். இந்த 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்களை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக நமது சேனலை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வருவீர்கள் என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வார வாரம் உங்களுக்கு நிச்சயமாக பலன் அளிக்கும் வகையிலே நமது கணிப்புகள் கண்டிப்பாக இருக்கும், பலனடையலாம். அதே போல் ஜாதகம் பார்க்க விரும்பும் நபர்கள் தயவுசெய்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதனுடைய எண்ணில் நீங்கள் வாட்ஸ்அப்பிலே நீங்கள் மெசேஜ் செய்தாலும் சரி, பேசி அனுப்பினாலும் சரி, கண்டிப்பாக உங்களோடு தொடர்பு கொண்டு நிச்சயமாக ஜாதகம் பார்த்து பலன் கூறப்படும். அதே போல் ஃபோன் செய்து சில நேரங்கள் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தால் தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் ராசி பலன்களை காணலாம். மேச ராசி நபருக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான நன்மை தரக்கூடிய வாரமாக மாறப்போகின்றது. காரணம், இந்த வாரத்தின் இறுதி நாளிலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். அதனால் இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் மிகுந்த பலம் அடையப் போகின்றார். இதுவரை நீச பலம் அடைந்த நிலையிலே 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார். ஒரு கேந்திர ஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது என்பது அதை இடத்தையுமே கொஞ்சம் பால்படுத்த வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்கள் ராசிநாதன் வலிமையிலிருந்து இருக்கக்கூடிய நிலை என்பது உங்களுக்கும் மனதளவிலே ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு அச்ச உணர்வு, சந்தேகங்கள், இப்படி பல வகையிலே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒரு புதிய சிந்தனைகளை நீங்கள் வெளியிலே பார்ப்பதற்கு ஒரு தெளிவானவராக தெரிந்தாலும் கூட உள்மனதுக்குள்ளே உங்களுக்குள்ளே 1000 கேள்விகள், ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு மனதிலே அழுத்தங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. சில நேரங்களிலே அது உங்கள் முகத்திலும் தென்படும். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்களா, என்ன விவரம் அப்படின்னு கேட்குப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஆனால் இந்த வாரம் நிச்சயமாக அதற்கு ஒரு முடிவு கிடைக்கின்றது. 8ஆம் தேதி உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சிம்ம ராசிக்கு சென்று மிகுந்த வலிமையடையப் போகின்றார். அங்கு அமர்ந்து லாபஸ்தானமான 11ஆம் இடை பார்க்க இருக்கின்றார். அது முதல் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை இனிமேல் செவ்வாய் பகவான் தரப்போகின்றார். கடந்த 4-5 மாதங்களாக நீங்கள் பட்ட வேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி இந்த வாரம் கண்டிப்பாக நிறைவேற்றும். அதே போல இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் பலம் இழந்து 7ஆம் தேதி வரை இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய ஆதரவோடு இதுவரை எப்படி உங்களுக்கு வழிகாட்டி உங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்ததோ அதே போல இந்த வாரத்தில் 7ஆம் தேதி வரையுமே நிச்சயமாக கிரகங்கள் உங்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றது. அதுபோல சுக்கிரன் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு மற்றும் 2ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்படியானால் உங்களது குடும்ப உறவுகள் மூலியமாக நீங்கள் நிச்சயமாக பயன் அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ராசிநாதன் கெட்டாலும் கூட நமக்கு பக்கபலமாக நம் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கின்ற பொழுது எந்த தடையும் இல்லாமல் காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. மனதிலே மகிழ்ச்சியோடு நீங்கள் எல்லோரையும் அன்போடும் அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய வகையிலே சுக்கிர பகவான் உங்களுக்கு அருள்பளித்து கொண்டிருக்கின்றார். அதே போல 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திலே சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கின்றார்கள். புதன் வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்ந்தாலே அது மிகுந்த ஒரு அற்புதமான விஷயமாக மாறிவிடும். நல்ல வார்த்தைகளை பேசி மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்லக்கூடிய ஒரு வகையிலே அந்த வார்த்தைகள் அமையும். அதே நேரத்தில் குடும்பத்திலும் நல்ல நிலையிலே ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மரியாதையோடு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது.
அதே போல் இளைய சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு இந்த வாரத்திலே உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உங்களது முன்னோர்கள் தாத்தா பாட்டி வகையிலிருந்தும் உங்களுக்கு ஏதேனும் உறவுகள் மூலியமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, அல்லது சொத்துக்களே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது நமது தாத்தா பாட்டி மூலியமாக. அதனால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு அதிக பயன் தரக்கூடியதாக விளங்குகின்றது. தெய்வ துணையுடன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த வாரம் உங்களுக்கு இனிதாக ஆரம்பித்திருக்கின்றது. வார இறுதி நாள் என்பது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களும் அதே போல இருக்கும். அதே போல் உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் 4ஆம் தேதி மதியம் வரை கொஞ்சம் கவனமாக பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு நிச்சயமாக உடலிலே ஏதேனும் தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ கண்டிப்பாக ஏற்படும். மனதிலே அழுத்தங்கள் ஏற்படும். மனக்கவலையினால் சூறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த கவலை அவர்களுக்கு ஆரோக்கியமின்மையை தந்து நிச்சயமாக மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்திவிடும். அதனால் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல கொஞ்சம் வயது முதிர்ந்த தாயாராக இருந்தால் நிச்சயமாக மிகுந்த கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கின்றார். சந்திரன் உங்கள் ராசிக்கு 4 குடையவன். அந்த 4ஆம் வீட்டிலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீசபலம் அடைந்திருக்கின்றார். அந்த 4ஆம் வீட்டிற்கு 8லே சனியும் ராகும் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அதனால் கொஞ்சம் தாயார் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதேபோல சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் இந்த 4ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே சென்று வருகின்ற பொழுதும் கொஞ்சம் பாதுகாப்பும் கவனம் தேவை. அஜாக்கிரதையாக கவனமின்மையாக வேடிக்கை பார்த்து கொண்டு வண்டிகளை ஓட்டக்கூடாது. கவனம் தேவை. வாலிப பிள்ளைகளாக இருந்தால், மேசராசியை சேர்ந்த வாலிப பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோர்கள் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்த்தி கொள்ள வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே நீங்கள் 4ஆம் தேதி வரை கொஞ்சம் சிரத்தையோடு படிக்க வேண்டும். அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. 4ஆம் தேதிக்கு மேலே நீங்களே வேண்டாம் என்றாலும் உங்களை கண்டிப்பாக புத்தகத்தை எடுத்துக்கொண்டு படிக்க வைக்க உங்கள் கிரகம் உங்களை விடாது. அதனால் நிச்சயமாக 4ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்ற நாட்கள் உங்களுக்கு இனிதாக ஒரு படிப்பே உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக காணப்படும். அதேபோல் பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்திலே மிகுந்த உதவியாக இருப்பார்கள். ஆண்களுக்கு பெண்களுக்கும் அதே நிலைதான். நிச்சயமாக உங்களது பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் மரியாதையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையிலே இருக்கின்றார்கள். சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு பண உதவிகள் செய்து நிச்சயமாக பாதுகாப்பார்கள். அதே போல் உங்களுக்கு ஏதேனும் கொடுக்கல் வாங்கலிலே பணங்கள் நிலுவையில் இருந்து வந்தால் இந்த வாரத்திலே உங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தயவுசெய்து முயன்றால் நிச்சயமாக கிடைக்கும். எப்போ போனாலும் கொடுக்க மாட்டேங்கிறேன், இப்போ போனால் மட்டும் கிடைக்க போகுதா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது நீங்கள் போய் நின்னாலே போதும். அவர் மனதிலே உறுத்தல் ஏற்பட்டு கையிலே பணம் இருந்தால் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுத்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த வாரத்திலே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அதனால் கொடுக்கல் வாங்கல் என்ற விஷயங்களிலே பண பரிவர்த்தனை செய்கின்ற நபர்கள், ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடிய நபர்கள், இவர்களெல்லாம் நிலுவையில் இருக்கின்ற கடனை வசூல் செய்வதற்கு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் நண்பர்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல உற்ற துணையாக இருக்கின்றார்கள். சொந்த பந்தங்கள் உறவுகள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகின்றார்கள். கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உடல் ஆரோக்கியம் மனக்கவலைகள் இந்த வாரம் 8ஆம் தேதிக்கு மேலே ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடு மனது கொஞ்சம் இதுவரை இருந்த இறுக்கம் தளர்வு ஏற்பட்டு மனது மிகுந்த வலிமை அடையப் போகின்றது. தைரியமாக இருக்கலாம். அதேபோல் தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு அதிக ஒத்துழைப்பு தந்து நல்க இருக்கின்றார்கள். தெய்வ துணை இருக்கின்றது. குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களது லாபஸ்தானத்திற்கு குருவினுடைய அனுக்கிரக பார்வை இருப்பது என்பது நீங்கள் எந்த நிலைக்கு சென்றாலும் உங்களை நஷ்டப்படுத்தாமல், எந்த தொழில் செய்தாலும், எங்கே நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டாலும் அது வீண் பயணமாக ஆகக்கூடாது. அதேபோல் அதன் மூலியமாக வருமானம் வர வேண்டும். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகள் ஏதேனும் தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தின் மூலியமாக முதலீடுகளை போட்டு பணம் ஈட்டுவதாக இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வாரம் உங்களுக்கு அதிக வருமானத்தை தரக்கூடிய வாரமாக கண்டிப்பாக இருக்கும். அரசு துறையில் இருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக அந்த 4ஆம் தேதி வரை அரசு துறையில் இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு எதுவும் வம்புக்களை நீங்கள் விலைக்கு வாங்கி கொள்ள வேண்டாம்.
அதற்கு பின்பு நீங்கள் தைரியமாக யாரிடத்திலும் பேசுங்கள், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அதனால் இந்த வாரம் என்பது மிகுந்த சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கின்றது. கவனமாக கையாள வேண்டும். இப்பொழுது இந்த வாரத்திலே இந்த மேசராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7. அது வெளிநாட்டில் இருக்கின்ற நமது சொந்தங்களுக்கும் உள்நாட்டிலே லாட்டரிச்சீட்டு வாங்கக்கூடிய நண்பர்களுக்கும் அந்த எண் நிச்சயமாக ஒரு உதவிகரமாக இருக்கும். 7ஆம் எண்ணை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்கு நன்மை கிடைக்கும். வணக்கம். ரிஷபராசியை சேர்ந்த நம் அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். ரிஷபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார், விரயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான எதிரிஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர். உங்கள் ராசியிலே சூரியனும் புதனும் அமைந்திருக்கின்றார்கள். சூரியன் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் 2 மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாக புதனும் வருகின்றார்கள். அவர்கள் இருவரும் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக ஒரு கேந்திரத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரியனும் 5ஆம் இடத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதனும் உங்கள் இல்லத்திலே வந்து அமர்ந்திருப்பது என்பது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். சென்ற இடங்களெல்லாம் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பெறுகின்றீர்கள். அரசு துறை மற்றும் அரசாங்கத் துறையிலிருந்து அரசியல் துறையிலிருந்தும் உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. சென்ற இடங்களில் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பெரிய மனிதர்கள் ஆதரவு உங்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி நாம் சாதிக்க வேண்டிய காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் இப்பொழுது சுக்கிரன் 12ஆம் இடத்திலே சென்று 6ஆம் இடமான எதிரிஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது உங்களுக்குள்ளே ஒரு ஈகோவை உருவாக்கும். நம்ம எதுக்கு அவன்கிட்ட போய் கேட்கணும், அவன்கிட்ட கேட்டு அந்த காரியம் நடக்கணுமா, அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கலைன்னா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் ஒரு எண்ணக்கூடிய ஒரு நினைப்புகள் உங்களுக்கு வரலாம். அந்த நினைப்பு உங்களுக்கு பல வகையிலே பிரச்சனைகளை கண்டிப்பாக உருவாக்கும். கொஞ்சம் அனுசரித்து சென்று நீங்கள் தேவைப்பட்டு பேச வேண்டிய நபரிடத்திலே மனம் விட்டு பேசினால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் எப்பொழுது வந்து கேட்பீர்கள் என்று அவர் காத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அவரை தவிர்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்பது பொருளாகின்றது. அதனால் தயவு செய்து உங்களது ஈகோவை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு கண்டிப்பாக யாரிடத்தில் கேட்டால் கிடைக்கும் என்பதை தெரிந்து அவரிடத்திலே சென்று நீங்கள் உதவிகளை பெறுவதற்கு இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டமான வாரம். நீங்கள் தயவு செய்து போய் சென்று கேட்டு பயன்பெறுங்கள். அதே போல உங்கள் வாக்குஸ்தானத்திலே குரு அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக குரு ஒரு மிகப்பெரிய சுபகிரகம். அவர் உங்கள் வாக்குஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது என்பது நல்ல வார்த்தைகள் நீங்கள் பேசுவதற்கு அவர் நிச்சயமாக உதவியாக இருப்பார். அதே போல நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை மற்றவர்கள் காது கொடுத்து கேட்டு அதன் வழியில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவர்களுக்கு ஏற்படும். அதனால் குரு என்பவர் சாதாரண ஒரு கிரகம் அல்ல. உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து குடும்பத்தையும் நீங்கள் பேசக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களை நடத்தி தருவதற்கும் அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உதவிகளை பெற்று குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். அதே போல உங்கள் இளைய சகோதரர்கள் யாராவது இருப்பார்களேயானால் நல்ல நட்போடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அவர்களிடத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். வருகின்ற 4ஆம் தேதி வரை 4ஆம் தேதி பகல் உங்களுக்கு சந்திரன் பயிற்சியாகி உங்களுக்கு மாற்று இடத்திற்கு செல்லும் வரையிலே இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் சிறிய பிரச்சனைகள் வரலாம். அல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சிறிய ஒரு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. கொஞ்சம் கவனமாக செல்ல அறிவுறுத்த வேண்டும். வேடிக்கை பார்த்து கொண்டோ அல்லது ஏதேனும் கவனக்குறைவாகவோ நீங்கள் வாகனங்களை இயக்குகின்ற பொழுது நமக்கு அது வீண் பிரச்சனையாக வந்து சேரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். அதேபோல் உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக 4ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரியன் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து விட்டார், சந்திரன் சாரம் பெற்று. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு தாயாருடைய உதவியும் அனுகிரகம் ஆசீர்வாதமும் இந்த வாரம் முழுமையாக உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் அவர்கள் சூழ்நிலையிலே சில மாற்றங்கள் அவர் கேதுவோடு இணைந்து 4ஆம் தேதி உங்களுக்கு பகல் வரை இருப்பதால்
நிச்சயமாக அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. அதே போல உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்திலே உங்களுக்கு ஆண்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பாக இருப்பார்கள். பிள்ளைகளை மனதை புரிந்து நீங்கள் நடப்பீர்கள். அதேபோல் பிள்ளைகள் உங்கள் மனதை புரிந்து கொண்டு நடந்து உங்கள் வழிகாட்டுதலின்படி உங்களுடைய உத்தரவின்படி அவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். மனதிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி சந்தோஷம் தருவார்கள். அதே போல உங்களுக்கு எதிரிஸ்தானாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது என்பது ஏதேனும் ஒரு அவசர நிலையிலே கடன் வாங்கும் பொழுது நீங்கள் தேவையில்லாமல் அதிக வட்டிக்கு வாங்கி அந்த காரியத்தை நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்தால் அந்த பணம் வீண் விரயமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. காரணம், அந்த 6ஆம் இடத்திற்கு நீசபலம் அடைந்த செவ்வாயினுடைய பார்வை 8ஆம் தேதி வரை இருக்கின்றது. 8ஆம் தேதி காலையிலே செவ்வாய் நீசத்திலிருந்து வெளியே வருகின்றார். அவர் சிம்மராசியிலே சென்று அமர இருக்கின்றார். அப்பொழுது செவ்வாய் மிகுந்த ஒரு வலிமையோடு பலத்தோடு காணப்படுவார். அதுவரை நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த வாரம் 7ஆம் தேதி வரை நீங்கள் கடன் வாங்குவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். உதவி என்ற வகையிலே நீங்கள் யாரிடத்தில் வேண்டாலும் வாங்கிக்கொள்ளலாம். வட்டிக்கு வாங்குவது என்பதை தவிர்ப்பது நல்லது. அதே போல 7ஆம் வீட்டு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் நட்புக்கும் உங்களது களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மனைவிக்கும் கணவனுக்குமான கிரகம் செவ்வாய். உங்களுக்கு அப்படிப்பட்ட கிரகம் நீசமடைந்து இப்பொழுது இதுவரை ஒரு 4-5 மாதங்கள் உங்களுக்கு ஒரு ஏதேனும் வகையிலே பிரயோஜனமற்ற வகையிலே இருந்து வந்தார்கள். இவர்களெல்லாம் இனிமேல் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே வலிமை அடையப் போகின்றார்கள். செவ்வாய் பயிற்சியானதும் அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் நிச்சயமாக உதவக்கூடிய வகையிலே அவர்களுக்கு நல்ல ஒரு கை ஓங்கி நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமும் நிச்சயமாக நன்றாக முன்னேற்றம் காணப்படும். உங்களது இல்லற துணை இதுவரை உங்களுக்கு செலவுகளை வைத்து வந்தால் இனிமேல் அவர்கள் உங்களுக்கு செலவு வைக்காமல் தானாக உடல் ஆரோக்கியம் பெற்று நிச்சயமாக உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய வகையிலே மாறுவார்கள். உங்களுக்கும் உதவியாக பக்கபலமாக கண்டிப்பாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு கவலை தேவைப்பட இல்லை. காரணம், உங்கள் 8ஆம் இடத்திற்கு குருவினுடைய அனுக்கிரக பார்வை இருக்கின்றது. அவரை 8 வருகின்றார். அதனால் எங்கள் உடல் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனையை விட்டுவிடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. பெரிய அளவிலே மனதிலே மட்டும் சிறிய சிறிய கவலைகள் வந்து போகலாம். காரணம், சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுக்கு உங்கள் ராசிநாதனை பார்த்து கொண்டிருப்பதால் குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படும். அது உங்களுக்கு விரைவில் தீர்வாகும். நிச்சயமாக நல்ல நிலையிலே மாறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. தொழில் ரீதியாக உங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் உங்களுக்கு கேட்டால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கிறது. அனைத்து துறையை சார்ந்தவர்களும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல ஒரு வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்றது. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பில் உள்ள தொழிலாளிகள் மற்றும் வியாபாரிகள் இந்த வாரம் 8ஆம் தேதிக்கு மேலே நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தடைப்பட்ட எல்லா காரியங்களும் இப்பொழுது விலகி நல்லபடியாக உங்களுக்கு சுபிட்சமாக மாற இருக்கின்றது. எந்த தொழில் செய்தாலும் நீங்கள் அதில் அதிக லாபத்தோடு நீங்கள் பயனடைவீர்கள். அந்த லாபம் உங்கள் குடும்பத்திற்கும் பயனடையும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது இந்த ரிஷபராசியை சேர்ந்த உறவுகளுக்கு இந்த வாரத்திலே அதிர்ஷ்ட எண் 9 பயன்படுத்துங்கள். வணக்கம். மிதுன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். அவரே 4 குடையவராக விளங்குகின்றார். அவர் செவ்வாய் சாரத்திலே அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் உங்களுக்கு இந்த வாரம் 7ஆம் தேதி வரை நீசபலம் அடைந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் மிதுன ராசியை சேர்ந்த உறவுகள் கொஞ்சம் இந்த வாரம் 7ஆம் தேதி வரை நீங்கள் எந்த விதத்திலும் கொஞ்சம் பொறுமையை காப்பது நல்லது. வீண் செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதை பெரியவர்களிடத்திலே நீங்கள் கூறி ஆலோசனை பெற்று அந்த காரியங்களை செயல்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களாக முயன்று ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம். அதன் மூலியமாக எதிர்ப்புகளும் செலவுகளும் தான் வரும். அதனால் இந்த வாரம் நீங்கள் 7ஆம் தேதி வரை நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். அதே போல உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக கொஞ்சம் செலவுகளும் இந்த வாரத்திலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கின்றது. மிதுன ராசி சேர்ந்த ஆண் பெண்களுக்கு நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த
முன்னேற்றம் என்பது தொழில் சார்ந்து உங்களுக்கு நல்ல பயன் தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் உங்கள் மூத்த சகோதர சகோதரியை பொறுத்தவரை இதுவரை உங்களுக்கு ஒத்துழைப்புகளை கொடுக்காமல், நீங்கள் எதிர்பார்த்ததை எல்லாம் நடத்தி தராமல், உங்களுக்கு ஆதரவற்ற நிலையிலே அவர்கள் இருந்து வந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கவலைகள் ஏற்பட்டு அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே வருகின்ற 8ஆம் தேதி முதல் நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது. இதுவரை உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த இடைவெளி குறைந்து ஒரு அந்யோன்யமான சூழ்நிலையிலே நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய வகையிலே, ஏதேனும் சொத்து பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து கொள்வதற்கான அனைத்து உதவிகளும் செய்யக்கூடிய வகையிலே கிரக மாற்றம் நிகழ்கின்றது. செவ்வாய் ஒரு பலம் அடைய இருக்கின்றார். செவ்வாய் நீசம் அடைந்திருந்ததனால்தான் அவர்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் மாற்றங்கள் இருந்தது. அது இப்பொழுது நிவர்த்தியாகி நல்ல நிலையிலே மாற இருக்கின்றது. அதனால் உங்களுக்கும் அது உதவியாக இருக்கப் போகிறது. அதே போல உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு புதன், அந்த புதன் 12ஆம் இடத்திலே வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். அவர் செவ்வாயுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருப்பது என்பது 7ஆம் தேதி வரை உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கவனம் தேவை. அதே மாணவ மாணவிகளும் கல்வியிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அஜாக்கிரதையாக இருந்தால் படிப்பிலே நீங்கள் கொஞ்சம் கோட்டை விடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 7ஆம் தேதி வரை ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் படித்து ஆளாக வேண்டும். அதேபோல் பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு லாபகரமாக இருப்பார்கள். எண்ணிய அனைத்தையும் உங்களுக்கு செயல்படுத்தி தந்து உதவியாக இருந்து மனதிலே ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார்கள். அதே போல 6க்குடையவன் எதிரிஸ்தானாதிபதி செவ்வாய், உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியும் அவர்தான். அந்த செவ்வாய் நீசபலம் அடைந்திருப்பது என்பது நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் வெற்றி அடைவதை தடை செய்யக்கூடிய வகையிலே பல இடையூறுகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அவையெல்லாம் இனிமேல் தீர்ந்து நிச்சயமாக நீங்கள் சாதிப்பீர்கள். எதிரிகள் உங்களுக்கு இதுவரை கொடுத்து வந்த தொல்லைகள் விலகப் போகின்றது. 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் பலம் பெற்று விட்டால் எதிரிகளை உங்களிடத்திலிருந்து காத்து எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய வகையிலே ஒரு ஆற்றலை தரக்கூடியவராக நிச்சயமாக உங்களை உருவாக்கி விடுவார். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இனிமேல் நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளுக்கும் அதிக லாபத்தோடு கூடிய அதிக வருமானத்தோடு கூடிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைத்து அது குடும்பத்திலே நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துவிடும். 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் வீடு என்பது குருவினுடைய வீடு. அந்த குரு பகவான் தான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் நண்பர்களும் சொந்த பந்தங்களும் உங்களது இளரத்துணையும் உங்களை புரிந்து கொண்டு இப்பொழுது நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மீண்டும் தொடரும். உங்களிடத்திலே ஏதேனும் சிறிய பிரச்சனைகள் இருந்தால் அவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி வழிநடத்தக்கூடிய வகையிலே குடும்பத்தையும் காத்து அவர்கள் உதவக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இப்படிப்பட்ட நேரங்களிலே அவர்களுக்கு நீங்கள் எதிர்ப்பு குரல் கொடுக்கக்கூடாது. என்ன செய்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. பிரச்சனை இப்பொழுது உங்களிடத்தில் தான் இருக்கின்றது, அவர்களிடத்தில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து சென்றார் அவர்களே உங்களுக்கு எல்லா வேலைகளையும் செய்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அதனால் உங்களுக்கு சமூகத்திலும் நல்ல பெயரும் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இப்பொழுது நன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து செவ்வாய் நட்சத்திர காலில் அமர்ந்திருப்பதால் மனக்குழப்பங்களை நீங்கள் சரி செய்து கொள்வது நல்லது. தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அதே போல 10ஆம் இடமான தொழிற்சானாதிபதி குரு உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருப்பது என்பது எந்த நேரமும் சிந்தனைகள் எல்லாம் தொழிலை பற்றியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நிச்சயமாக தொழிலிலே நீங்கள் கண்டிப்பாக முன்னேறுவீர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம் இது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. முன்னேறுவதற்கு நல்ல வருமானத்தோடு கூடிய தொழிலை புதிதாக ஆரம்பிப்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வாரம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம் தரக்கூடியதாக இருந்தாலும் சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டியதும் நம் அறிவுறுத்தியுள்ளோம். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மிதுன ராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த வாரத்திலே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நல்ல வரன்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் இப்போது தவறவிடக்கூடாது. இந்த ஆண்டு என்பது நீங்கள் திருமணம் முடித்த கையோடு குழந்தை பேரையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையிலே இருக்கின்றது. குறிப்பாக மிதுன ராசியை சேர்ந்த ஆண்களுக்கெல்லாம் திருமணம் ஆனால் கண்டிப்பாக
எடுத்த எடுப்பிலேயே குழந்தை பாக்கியத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பெறுவீர்கள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வாய்ப்புகளை தவறிவிடக்கூடாது. ஏனென்றால் குரு பகவானுடைய அனுக்கிரக பார்வை கிடைக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இது உங்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருப்பதால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வாரம். இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி, சொந்த வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் உதவியோடு நீங்கள் முன்னேறுவீர்கள். இப்பொழுது இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 4. ராகு பகவானுடைய நம்பர். அவர் உங்களுக்கு இப்பொழுது நல்ல நிலையிலே குருவினுடைய சாரத்திலே அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். அதை நீங்கள் பயன்படுத்தலாம். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த எண்ணின் மூலியமாக வருமானம் கிடைக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். கடகராசி அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம். கடகராசி சந்திர பகவானுடைய வீடு. சந்திரன் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலே வந்து அமர்ந்து கேதுவோடு இணைந்திருக்கிறார் 14ஆம் தேதி வரை. இந்த 14ஆம் தேதி மதியம் வரை நீங்கள் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாது. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதிலே உங்களுக்கு நல்ல தீர்வு காண்பதிலே குழப்பம் இருக்கும். அதே போல் எங்கேயாவது ஒரு பொருளை வைத்து விட்டு அதை தேடக்கூடிய நிலையிலே மனநிலை காணப்படும். ஏதேனும் ஒரு வகையில் யாருக்காவது நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று எண்ணியிருப்பீர்கள். அதை பேசுவதற்கு முன்பாக அவர்களை பற்றி சிந்தனை மறந்து விடுவீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 4ஆம் தேதி வரை இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல கொஞ்சம் மந்த புத்தி இருக்கும். அதனால் நீங்கள் மற்றவர்களிடத்திலே ஏதேனும் ஒரு வகையிலே, குறிப்பாக உங்கள் குடும்ப உறவுகளிடத்திலே நீங்கள் கொஞ்சம் ஏச்சுகளையும் பேச்சுக்களையும் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் 4ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் சரியாகிவிடும். அதனால் நீங்கள் ஏதேனும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமாக குடும்பத்திலே ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது என்றால் நீங்கள் தான் பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும். பிரச்சனையிலே கொஞ்சம் பெருசாக்காமல் கொஞ்சம் பார்த்து கொள்வது நல்லது. 4ஆம் தேதி மதியத்திற்கு மேலே நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கின்ற வகையிலே மற்றவர்கள் மாறிவிடுவார்கள். அதுவரை கவனம் தேவை. அதே போல உங்கள் ராசியிலே அமர்ந்து நீசபலம் அடைந்து இதுவரை உங்களுக்கு மன வலிமையை குன்ற வைத்த ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய உங்களை ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு சோம்பேறித்தனமான ஒரு சூழ்நிலைக்கு உங்களை ஆளாக்கிய ஒரு கிரகம் செவ்வாய். அவர் இப்பொழுது 8ஆம் தேதி அன்று சிம்மத்திற்கு பயிற்சியாகின்றார். சிம்மத்திற்கு பயிற்சியான பின்பு உங்கள் ராசி வீடு மிகுந்த வலிமையடைய போகின்றது. அதே போல உங்கள் ராசி வீட்டிற்கு 8ஆம் இடத்திலே சனியும் ராகுவும் ஏற்கனவே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் உங்களுக்கு பலவீனத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் குறிப்பாக செவ்வாய் வந்து அமர்ந்து நீசபலம் அடைவது என்பது உங்களுக்கு தன்னம்பிக்கையே குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இப்பொழுது மாறி தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகின்றது. சனியும் ராகும் உங்களுக்கு எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எதை வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன் என்ற வகையிலே உங்களுக்கு நிலைமையை நீங்களே மாற்றப் போகின்றீர்கள். ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு நீங்கள் இந்த வாரத்திலிருந்து அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். கடந்த 4 மாதங்களாக நீங்கள் பட்ட வேதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது இந்த வாரத்திலே. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக அமைய இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல உங்கள் வாக்குஸ்தானம் என்பது சூரியனுடைய வீடு. சூரிய பகவான் தொழிற்சானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். தொழிற்சான அதிபதியும் மட்டுமல்ல, அங்கே லாபஸ்தானாதிபதியும் 12 கூடியவனாக விளங்கக்கூடிய புதன் அவர் அங்கே அமர்ந்திருக்கின்றார். அதனால் சூரியனும் புதனும் இணைந்து உங்கள் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது என்பது ஒரு அற்புதமான விஷயம். இதுவரை நீங்கள் இழந்ததை கூட நீங்கள் மீட்க முடியும். நஷ்டப்பட்டவை எல்லாம் லாபமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கொடுத்த இடத்திலிருந்து வராத பணம் எல்லாம் வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலே அந்த தொகை மாறப்போகின்றது. அதனால் நீங்கள் நிலுவையில் இருந்து வந்த கொடுக்கல் வாங்கலில் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்கள் ஏதேனும் வாராக்கடனாக பணம் இருந்து வந்தால் அந்த பணத்தை நீங்கள் இப்பொழுது தாராளமாக வசூல் செய்வதற்கான ஒரு நல்ல நேரம் வந்திருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மிகுந்த சந்தோஷம் தரக்கூடியதாக நன்மை செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் 14ஆம் தேதி வரை அவர்களுக்கு கொஞ்சம் நல்ல கவனிப்பு தேவை. பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தரக்கூடியவராக மாற இருக்கின்றார்கள் இந்த வார இறுதி முதல். அதே போல செவ்வாய் நீசபலம் நீங்கி சுபமாக அவர் சுயபலத்தோடு மாறுகின்ற பொழுது
உங்களது பிள்ளைகளும் ஆரோக்கியத்தோடு நல்ல நிலையிலே மாற இருக்கின்றார்கள். ஏதேனும் இந்த கடகராசியை சேர்ந்த ஆண்களுக்கு உங்களது பிள்ளைகள் உடல் சார்ந்த ஏதேனும் பிரச்சனைகளை மாட்டியிருந்தால் அதற்காக நீங்கள் மருத்துவ செலவுகள் செய்து வந்திருந்தீர்களானால் இனிமேல் அது குறையும். தானாக படிப்படியாக அந்த நோயும் சரியாகிவிடும். எல்லாமே நோயையும் சரி செலவுகளும் சரி நமக்கு கிரகங்களால் தான் வருகின்றது. அந்த கிரகங்கள் நல்ல நிலைக்கு மாறுகின்ற பொழுது தானாக எல்லாம் மாறிவிடும். அதே போல உங்கள் ராசிக்கு 6 குடையவன் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான். அவர் 12ஆம் இடத்திலே ஆட்சி பலம் அடைந்து 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நீங்கள் எதிர்ப்புகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். தெய்வத்தினுடைய துணை கொண்டு நீங்கள் எல்லா எதிரிகளையும் வீழ்த்தி வெல்லக்கூடிய வாய்ப்பிலே இருக்கின்றீர்கள். வழக்குகள் ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் அதன் மூலியமாக சிறிய செலவுகளும் கண்டிப்பாக வரும். அதை 7 குடையவன் சனி பகவான் 8ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். 8ஆம் இடம் என்பது உங்களுக்கும் உங்களது இல்லற துணைக்குமான ஒரு கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தக்கூடிய இடம். அதனால் நிச்சயமாக இந்த 8ஆம் வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே தொல்லைகளை கொடுத்து வந்தால் நிச்சயமாக வருகின்ற 14ஆம் தேதிக்கு மேலே உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற அந்த அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இனிமேல் உங்களுக்குள்ளே வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் தானாக சரியாகி போய்விடும். ஏற்கனவே உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு பலவீனமாக இருந்ததால் நீங்களும் எந்த விதத்திலும் நீங்கள் அனுசரித்து செல்ல முடியாத வகையிலே அமைப்பு இருந்தது. இனிமேல் மாறப்போகின்றது. நிச்சயமாக குடும்பமும் நல்ல சூழ்நிலையில் மாறி உங்களுக்கு ஒத்துழைப்பு தரப்போகின்றார்கள். அதேபோல வருமானமும் 1க்கு 2 மடங்காக கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சொந்த பந்தங்கள் எதிரியாக இருந்து உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்தி வந்திருந்தாலும் இனிமேல் அவர்கள் மூலியமாக செலவுகள் கண்டிப்பாக வராது. நிச்சயமாக இந்த வார இறுதி நாட்களுக்கு பிறகு நல்ல நிலையிலே எல்லாம் மாறப்போகின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. தொழில் ரீதியாக இதுவரை உங்களுக்கு பல கவலைகள் இருந்து வந்தது. எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதிலே வருமானம் இல்லை, அதிலிருந்து சில பிரச்சனைகள், அதனால் வந்த கவலைகள், அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கின்ற வகையிலே அமைந்துவிட்டது. அதனால் நீ எவ்வளவு கையில் முதல் வைத்திருந்தாலும் அந்த முதல் எல்லாமே தொழிலுக்கு போட வேண்டிய கட்டாயம். அதனால் வரக்கூடிய பிரதிபலன் என்பது உங்களுக்கு மிகுந்த குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவையெல்லாம் இந்த 8ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் தேதி காலையிலிருந்து உங்களுக்கு அதிக லாபத்தோடு நீங்கள் இதுவரை இழந்ததையும் சேர்த்து மீட்டு தரக்கூடிய வகையிலே அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையப் போகின்றது. அதனால் கவலைப்பட வேண்டாம். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இருந்து பொருந்தும். அதே நேரத்திலே கடின உழைப்பாளிகள் தொடர்ந்து வாரம் முழுவதும் வேலை செய்வீர்கள். இப்பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக வேலைகள் கிடைக்காமல் கொஞ்சம் அவசியப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இவையெல்லாம் இந்த வாரத்தோடு சரியாகி அடுத்து வருகின்ற காலங்கள் உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பும் வருமானம் தரக்கூடியதாக அமையும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அதே நேரத்தில் இந்த கடகராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 6 பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். சிம்ம ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரியன். உங்கள் ராசிநாதன் இப்பொழுது தொழிற்சனத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார் 10ஆம் இடத்திலே. அந்த இடத்திலேயே லாபசனாதிபதி மற்றும் தனசனாதிபதியாக விளங்கக்கூடிய புதனும் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். பொதுவாக சூரியனும் புதனும் இணைந்து விட்டாலே மிகுந்த வலிமையுடையதாக உங்கள் ராசி அமைந்துவிடும். காரணம், நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் தீர்க்கமாக சிந்தித்து செயல்பட்டு அதை வெற்றியை நோக்கி நகர்த்தி கொண்டு சென்று விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையிலே உங்கள் ராசி இப்பொழுது அமைந்திருக்கின்றது. அதே போல உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் குரு லாபஸ்தானத்திலே வந்து அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்ப்பதும், அதே போல உங்களுக்கு பல வகையில் நன்மை தரக்கூடிய இடங்களையும் அவர் பார்த்து வருவது என்பது நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே முழுமையாக வெற்றியை மட்டும் பெற முடியும் என்பதை உறுதி செய்கின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த நன்மை செய்யக்கூடிய வகையிலே அனைத்தும் அமைய இருக்கின்றது. அதே போல நீண்ட நாட்களாக வெளியூர் தொடர்புகள் மூலியமாக வரக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எட்டாமல் இதுவரை இருந்து வந்திருக்கலாம். வெளியூர் செல்லக்கூடிய வெளிநாடு செல்லக்கூடிய நமது நண்பர்களுக்கு எல்லா வாய்ப்பும் தடைப்பட்ட நிலையிலே அமைந்திருக்கலாம். அவையெல்லாம் இந்த வாரம் 7ஆம் தேதி வரைதான் அது இருக்கின்றது. 7ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எந்த தடையும் இல்லாமல் எல்லா ஊர்களுக்கும் செல்லலாம், எல்லா நாடுகளுக்கும் செல்லக்கூடிய வகையிலே உங்களுக்கு இப்பொழுது நல்ல நிலையிலே கிரகம் அமைந்திருக்கின்றது. அதனால் இந்த வாரம் கொடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீண்ட தூர பயணங்கள் மூலியமாக வரக்கூடிய
ஒரு ஏதேனும் நல்ல விஷயங்களும் இந்த வாரத்திலே உங்களுக்கு தடைகளாக இருந்தால் அவை அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் இந்த வாரத்தில் 4ஆம் தேதி வரை உங்கள் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். காரணம், 12ஆம் வீட்டு அதிபதி ஆகிய சந்திரன் இப்பொழுது விரேஸ்தானாதிபதி சந்திரன் இப்பொழுது உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார் கேதுவோடு. அப்படி இருக்கின்ற பொழுது மனதிலே கவலைகள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும், எதை செய்வோம் எதை செய்யக்கூடாது என்ற வகையில் தடுமாற்றங்கள் ஏற்படும். ஒரு பொருளை வைத்துவிட்டு எங்கே வைத்தோம் என்ற நிலையிலே தேடக்கூடிய வகையிலே அமைந்துவிடும். இப்படி எங்காவது சென்றால் முக்கியமான ஒரு பொருட்களை எடுத்து செல்லும்போது மறந்து விட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கொண்டு போன பொருட்களை துளைத்து விட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக திருடு போவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. அதனால் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்து கொள்வது இந்த வாரம் உங்களுக்கு நன்மை வைக்கக்கூடியதாக. இந்த வாரம் 4ஆம் தேதி வரை உங்களுக்கு கவனம் தேவை. அதே போல் 5ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் தடையில்லாத வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கப் போகின்றது. உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் வீடு என்பது குருவினுடைய வீடு. அங்கே முன்னோர்களுக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் குரு லாபஸ்தானத்தில் இருப்பது என்பது முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிக நன்மை தரக்கூடியதாக அமையப் போகின்றது. நிச்சயமாக பூர்வீக சொத்துக்களில் இருந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக அமையப் போகின்றது. ஏதேனும் சொத்துக்கள் வாங்க வேண்டியது இருந்தால் தாத்தா பாட்டி இடத்தில் இருந்து தாராளமாக கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் உங்கள் தாய் தந்தையர் உங்களுக்கு வருகின்ற 4ஆம் தேதி முதல் உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளவர்களாக மாற இருக்கின்றார்கள். குறிப்பாக செவ்வாய் பகவான் வருகின்ற 7ஆம் தேதி நீசமற்ற நிலையிலிருந்து 8ஆம் தேதி அதிகாலை சிம்மராசிக்கு பயிற்சி ஆகின்றார். அதனால் 8ஆம் தேதி வரை உங்கள் தாய் தந்தையர் மூலியமாக ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து வந்தால், பிரிவுகள் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் சரியாகி மீண்டும் நீங்கள் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தாய் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதையும் 8ஆம் தேதியிலிருந்து தீர்த்து கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல சொத்துக்கள் மூலியமாக ஏதேனும் உங்களுக்கு நீங்கள் சம்பாதித்த சொத்தாக இருந்தாலும் சரி, அல்லது வீடாக இருந்தாலும் சரி, நிலங்களாக இருந்தாலும் சரி, வாகனங்களாக இருந்தாலும் சரி, ஏதேனும் பிரச்சனைக்குள்ளதாக இருந்தால் 8ஆம் தேதிக்கு மேலே பேசி தீர்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல அனுசரணையாக உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல உங்களுக்கு 7ஆம் வீடு என்பது களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய மனைவி அல்லது கணவனுக்குரிய வீடு. அந்த வீட்டிற்கு அதிபதி ஆட்சி பலம் அடைந்த குருவின் நட்சத்திர காலில் அந்த குருவால் பார்க்கப்படுவது என்பது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும், அவர்கள் சிந்தனையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும், நல்ல சிந்தனையோடு யாரையும் அணுகி நல்லவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே அவர்கள் பண்புள்ளவர்களாக அவர்களை மாற்றக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. அது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் குடும்பத்திலே மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியும் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல வழிகாட்டியாக அவர்கள் இருந்து வருவார்கள். அதே போல உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இப்பொழுது கவலை கொள்ளப்பட எதுவும் தேவையில்லை. நிச்சயமாக நன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நீங்கள் தடையே இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு நீங்கள் வெற்றி காண்பதற்கு அனைத்தும் உதவிகரமாக கிரகங்கள் பக்கபலமாக நிற்கின்றது. இந்த 4ஆம் தேதிக்கு மேலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்குமே கண்டிப்பாக வெற்றி என்பது உறுதியாகின்றது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இனிமேல் கிடைக்கப் போகின்றது. அதனால் தொழிலும் விருத்தியாகும். எந்த விதமான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக வெளியூர் பயணங்கள் அதன் மூலியமாக வரக்கூடிய தொழில்கள் மூலியமாக நீங்கள் ஏற்பாடு செய்கின்றவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வார இறுதி முதல் உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். புதிய முதலீடுகளை நீங்கள் தொழிலுக்காக கண்டிப்பாக போட்டு தொழிலை விருத்தி செய்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல சகோதர சகோதரிகள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு உதவிகரமாக கண்டிப்பாக இருப்பார்கள். ஒத்துழைப்பு தந்து இந்த வாரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவார்கள். இந்த வாரத்திலுடைய சிம்மராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய லாபங்கள் கிடைக்கலாம். லாட்டரி சீட்டு வாங்குபவர்களுக்கு அந்த 3ஆம் எண் வெற்றியை தரலாம். வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு இந்த 3ஆம் எண் என்பது நல்ல பயனுள்ளதாகவும் நல்ல லாபம் தரக்கூடியதாக கண்டிப்பாக அமையும். பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். கன்னிராசியை சேர்ந்த உறவுகளுக்கு இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் புதன்
அவரே தொழிற்சான அதிபதியாக வரக்கூடியவர். அவர் இப்பொழுது உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு அற்புதமான நிலையிலே அமர்ந்திருக்கின்றார். அதே போல 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயசான அதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். அதாவது சூரியன் மற்றும் புதன் இணைந்திருக்கின்றார்கள் 9ஆம் இடத்திலே. பொதுவாக 9ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இணைகின்ற பொழுது பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய வகையிலே அந்த ராசிநாதன் மாறிவிடுவார். சூரியனுக்கென்று ஒரு தனி பவர் இருக்கின்றது. அந்த பவர் உங்கள் ராசிக்கு மற்றும் உங்கள் ராசிநாதனுக்கு அமைந்து விடுகின்றது. அதனால் நிச்சயமாக நீங்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் உங்களுக்கு பெயரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் தேவைப்பட்டது தேடி வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே தெய்வத்தினுடைய அனுகிரகம் அமைந்திருக்கின்றது. அதேபோல குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக அனைத்து விஷயங்களிலும் இருப்பார்கள். நல்ல ஒத்துழைப்பையும் தருவார்கள். நீங்கள் யாரிடத்தில் பேசினாலும் என்ன உதவி கேட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு ஏதேனும் உதவிகள் வேண்டுமானால் தேவைப்பட நீங்கள் யாரிடத்தில் கேட்டால் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களிடத்திலே சென்று கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலே நிச்சயமாக இருக்கின்றது. காரணம், உங்கள் வாக்குக்கு அவ்வளவு வலிமை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. கொடுப்பவரிடத்திலே தான் கேட்க வேண்டும். கொடுக்க முடியாதவரிடத்திலே கேட்டால் கண்டிப்பாக எதுவும் கிடைக்காது. உங்களுக்கு தெரியும் யாரிடத்தில் சென்றால் காரியம் சாதிக்கலாம் என்று. ஆனால் நிச்சயமாக இந்த வாரம் நீங்கள் காரியம் சாதிப்பதற்கு எந்த தடையும் இல்லாத ஒரு அற்புதமான சூழ்நிலையிலே கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக நின்று கொண்டிருக்கின்றது. அதை பயன்படுத்திக் கொள்ளும். அதே போல செலவுகளை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வைக்க வேண்டும். வீண் செலவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒருபுறம் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும், மறுபுறம் அது வீண் செலவாக மாறிக்கொண்டே இருக்கும். காரணம், உங்கள் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த வாரம் 4ஆம் தேதி வரை 12ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். 4ஆம் தேதிக்கு மேலே லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். ஆனால் இந்த 4ஆம் தேதி வரை செலவுகளிலே கொஞ்சம் கவனம் தேவை. வீண் செலவுகளை அதிகரிக்கக்கூடாது. அதிக செலவுகள் செய்து காரியம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அந்த 4ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வைத்துக்கொள்வது நல்லது. அதேபோல வெளியூர் பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் தவிர்க்க முடியாததாக மாறி கண்டிப்பாக செல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அதுவும் அந்த 4ஆம் தேதிக்கு முன்பாகவே அது நடக்கும். அதேபோல லாபஸ்தானாதிபதி 4ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு வந்த பின்பு நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் தோல்வி என்பதை அடையாமல் வெற்றியை மட்டும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து விடுவீர்கள். உங்கள் ராசியிலே சந்திரன் அமர்வார். அதுபோல அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் வீட்டிற்கு, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற போது குருவின் பார்வை சந்திரன் மீது படுகின்றது. நிச்சயமாக இந்த வாரம் என்பது உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாரமாக அமையப் போகின்றது. அதேபோல உங்கள் லாபஸ்தானத்திலே செவ்வாய் நீசபலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8 கூடியவராக விளங்கக்கூடியவர் செவ்வாய். லாபஸ்தானம் என்பது முக்கியமான ஒரு வீடு. உங்கள் வெற்றிகளை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திலே ஒரு வலிமை மிகுந்த கிரகம் நீசபலம் அடைவது என்பது நமக்கு பல தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தந்துவிடும். அந்த செவ்வாய் இப்பொழுது வருகின்ற 8ஆம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகின்றார். அப்போ கடகத்திலே இருந்த நீசபலம் என்பது நிவர்த்தி அடையப் போகின்றது. செவ்வாய் மிகுந்த பலம் அடைய இருக்கின்றார். அவர் அமைகின்ற வீடு 12ஆம் இடத்திலே போய் அமர்ந்தாலும் கூட நிச்சயமாக பல வகையிலே உங்களுக்கு நன்மை செய்ய போகின்றார். குறிப்பாக 12ஆம் இடத்தில் அமர்ந்து 6ஆம் வீடை பார்ப்பதன் மூலியமாக இதுவரை நீங்கள் எதிரிகள் மூலியமாக பட்டு வந்த தொல்லைகளை, ஒரு அவமானங்களை, ஒரு கஷ்டங்களை அவர் நிச்சயம் துடைத்து எறிந்து உங்களுக்கு மன வலிமையை அதிகம் கொடுத்து அந்த எதிரியை வீழ்த்தக்கூடிய வகையிலே உங்களுக்கு நல்ல வழிவகைகளை அமைத்து எப்படி சமாளிக்கலாம் என்ற ஒரு உள்ளுணர்வை தந்து
நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பும் அவர்கள் தொல்லையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தந்து விடுவார். அதனால் கொடுக்கல் வாங்கல் இந்த பிரச்சனைகள் மூலியமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வார இறுதியிலிருந்து உங்களுக்கு தீரப்போகின்றது. நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தொழில் சார்ந்து நிச்சயமாக உதவிகரமாக அவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களிடத்திலும் நீங்கள் உதவிகளை கேட்டு பெற்று பயன்பெற்றுக் கொள்ளலாம். உங்களது இல்லற துணை உங்களுக்கு பக்கபலமாக தொழில் சார்ந்து உதவிகரமாக கண்டிப்பாக இருப்பார்கள். உடல் உழைப்பும் தருவார்கள், நல்ல ஆலோசனையும் கண்டிப்பாக தருவார்கள். தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய பெரிய மனிதர்களுக்கு இந்த வாரத்திலே நல்ல நிலையிலே ஒத்துழைப்புகள் உங்கள் குடும்பத்தின் மூலியமாக கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தீரப்போகின்றது. செவ்வாய் நீசபலம் என்ற நிலையிலிருந்து மாறி நல்ல நிலைக்கு மாறும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அனைத்தும் சுபமாக மாறிவிடும். அதேபோல உங்கள் லக்னத்திற்கு 9ஆம் வீடு, அந்த 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன், தந்தைக்குரிய கிரகம் மற்றும் குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு குடும்பஸ்தானத்திற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்யக்கூடிய வகையிலே உங்கள் வாக்குஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்திற்கு 7ஆம் பார்வையாக 2ஆம் வீடை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சுக்கிரன் 7ஆம் பார்வையாக அந்த 2ஆம் வீடை பார்ப்பது என்பது நீங்கள் நீண்ட நாட்களாக உங்கள் தந்தையிடத்திலே ஏதேனும் உதவிகளை கேட்டு அவர் கொஞ்சம் இழுபறியாக தருகிறேன் என்று சொல்லி நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்தால் இப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய வகையிலே அவர் தானாக வந்து விடுவார். அதனால் உங்களுக்கு தந்தை வழியிலும் தந்தை வழி சொந்தங்கள் மூலியமாகவும் உதவியில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்கள் குடும்பத்திற்கு இருக்கின்றது. குலதெய்வம் உங்களை காத்து வருகின்றது குடும்பத்தோடு. அதனால் நிச்சயமாக தைரியமாக நீங்கள் எந்த காரியத்திலும் இறங்கி வெற்றிகளை நீங்கள் குவிப்பது என்பது உங்கள் கையில்தான் இருக்கின்றது. காற்றடிக்கும் பொழுதை தூற்றிக்கொள்ள வேண்டும் என்பது போல இந்த வாரம் உங்களுக்கு பல வகைகளை வெற்றிகளை தேடிக்கொள்வதற்கான வாரம். முயற்சி எடுத்தால் எல்லாம் திருவினையாகும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே கன்னிராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 5 பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். துலாம் ராசியை சேர்ந்த அன்புறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய நம்ம ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். துலாம் ராசிக்கு அதிகாரியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற பொழுது நமக்கு தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையிலே நம்மளது காரியங்களை நாமே தனியாக நின்று சாதிக்கக்கூடிய வகையில் அமைந்துவிடும். இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை என்பது உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. அந்த செவ்வாய் நீசபலம் அடைந்திருக்கின்றார். இப்பொழுது அந்த நீசத்தில் இருந்து வருகின்ற 8ஆம் தேதி நிவர்த்தி அடைந்து அவர் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வர இருக்கின்றார். அங்கிருந்து தனது சொந்த வீடை, குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார். அதனால் நிச்சயமாக வருகின்ற 8ஆம் தேதி முதல் உங்களுக்கு அதிகமான தனவரவு, பொருள் வரவு, பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலே கண்டிப்பாக கிடைக்கிறது. பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகம் வரக்கூடிய வகையிலே நிச்சயமாக வருகின்ற 8ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அமைய காத்திருக்கின்றது. யாரிடத்திலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பயந்து ஒதுங்கி வாயிலிருந்து வார்த்தைகளை சொல்லி சமாளிப்பதற்கே நீங்கள் கூச்சப்பட்டு ஒரு அவமானத்தை தேடி விடுவோமோ என்ற வகையிலே அச்சப்பட்டு நீங்கள் இருந்தால் இனிமேல் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இந்த வாரம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகின்றது. ஆனால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு மனதைரியத்தையும் தனவரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். கண்டிப்பாக வெற்றியும் உங்களுக்கு தந்து தீரும். உங்கள் வாக்குஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்திற்கு சனி பகவானுடைய ஆட்சி பலம் பெற்ற சனியினுடைய பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தாய் வழி உறவுகள், பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் விஷயங்களில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகின்றது. அதனால் நீங்கள் ஏதேனும் உங்களுக்கு முன்னோர்களிடத்திலிருந்து தாத்தா பாட்டி மூலியமாக உதவிகள் வேண்டுமானால் தாராளமாக நீங்கள் கேட்டு பெறலாம். தடையில்லாமல் கிடைக்கும். சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை
நிச்சயமாக உங்களுக்கு பக்கபலமாக உதவிகரமாக இந்த வாரத்திலே இருந்து வருவார்கள். அதேபோல தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலே எந்த விதமான தடையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக 4ஆம் தேதி வரை ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுக்கு சில தொல்லைகள் கண்டிப்பாக ஏற்படலாம். அதை மட்டும் சமாளித்தால் போதும். அதன் பின்பு மீண்டும் நல்ல நிலைக்கு மாறிவிடுவார்கள். அதேபோல உங்கள் 7 களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம். அந்த கிரகம் இப்பொழுது நீசபலம் அடைந்திருக்கின்றது. அந்த நீசத்தில் இருந்து 8ஆம் தேதி நிவர்த்தியான பின்பு இதுவரை உங்கள் கணவன் அல்லது மனைவி ஏதேனும் ஒரு வகையிலே மனதை பறிகொடுத்தவர் போன்று கவலைகளை சுமந்து கொண்டிருப்பவராக இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய உடல் ஆரோக்கியமும் மனதும் வலிமையடைய இருக்கின்றது. இனிமேல் அவர்களுக்கு எந்த ஒரு ஆலோசனையோ ஒத்துழைப்போ தேவையில்லை. தானாக இயங்கக்கூடிய வகையிலே அவர்கள் நிச்சயமாக மாறிவிடுவார்கள். அதேபோல உங்களுக்கும் நிறைய ஒத்துழைப்பும் உதவிகரமாகவும் இருப்பார்கள். குடும்பத்திற்கு தேவையான உதவியும் செய்து மகிழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இந்த வாரம் உங்களுக்கு கிரகம் அமைய இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பற்றி கொஞ்சம் கவலை கூட தேவையில்லை. காரணம் 8ஆம் வீட்டிலே சூரியனும் புதனும் அமைந்திருக்கின்றார்கள். பொதுவாக சூரியன் லாபஸ்தானாதிபதி 8லே அமர்ந்து தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆளிடத்திலிருந்து, அறிமுகமில்லாத ஒரு நபரிடத்திலிருந்து ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக கூட உங்களுக்கு பெரிய தனவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அது குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு உதவியாகவும் இருக்கும். பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு 9ஆம் வீடு என்பது குலதெய்வத்திற்குரிய வீடு, தந்தைக்குரிய வீடு. 9 குடையவன் புதன் 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பது என்பது உங்களுக்கும் தந்தைக்குமான ஒரு கருத்து வேற்றுமையை ஏற்படுத்தி சில நேரங்களில் பிரிவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் தந்தை வழி உறவுகளிடத்திலே எச்சரிக்கையாக பேச வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் இடமான தொழிற்சாலத்திலே நீசபலம் பெற்ற செவ்வாய் அமர்ந்து உங்களுக்கு இதுவரை காரிய தடைகளையும் தொழிலில் இடைஞ்சல்களையும் ஏற்படுத்தி வந்து கொண்டிருந்தது கடந்த 4-5 மாதங்களாக. அந்த 10க்கு 8லே சனி ராகு அமர்ந்து தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த 10ஆம் இடம் சுபிட்சை நிலை அடைகின்ற பொழுது நிச்சயமாக தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் வெற்றியடைய இருக்கின்றது. குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் ஆடம்பரத்துறை சார்ந்தவர்களுக்கும் உணவகங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கும் நிறைய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வகையிலே கண்டிப்பாக வாய்ப்புகள் அமையும். இந்த வாரம் என்பது உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்திலே 4ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கின்றது. ஆனால் இந்த வாரத்திலே எவை நன்மையோ, யாரிடத்தில் சென்றால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். குருபவனுடைய அனுக்கிரக பார்வை ஏற்கனவே உங்கள் ராசிக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. பெரிய மனிதர்கள் ஆதரவு மூலியமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாம். ஆலோசனையை கேட்டு நீங்கள் வழிநடக்கலாம். இவையெல்லாம் உங்களுக்கு மிகுந்த நன்மையை செய்யும். கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையிலே பிற மனிதர்கள் இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த துலாம் ராசி சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 3 பயன்படுத்துங்கள். வணக்கம். விருச்சிக ராசியை சேர்ந்த நமது அன்பு சொந்தங்களுக்கு இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே விருச்சிக ராசிக்கு விமோச்சனம் கிடைப்பதை போன்று ஒரு அமைப்பு வந்திருக்கின்றது. காரணம், உங்கள் ராசிநாதன் இதுவரை வலிமையை இழந்து காணப்பட்டு வந்தார். இப்பொழுது வருகின்ற 8ஆம் தேதி அவர் நீசம் என்ற நிலையிலிருந்து மாறி அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்சானத்திலே சிம்ம ராசியிலே சென்று அமர இருக்கின்றார். பொதுவாக சிம்மத்திலே செவ்வாய் அமர்ந்து விட்டாலே நீங்கள் செய்கின்ற எல்லா தொழிலும் வெற்றியை தேடி தந்து விடுவார். ஏதேனும் ஒரு வகையிலே சில இடையூறுகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும், சில தடைகள் வரத்தான் செய்யும். அந்த தடைகளை மீறி நீங்கள் அந்த காரியத்திலே சாதிப்பதற்கு எந்த விதமான தடையும் கண்டிப்பாக இருக்காது. அதனால் வெற்றி என்பது தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சியும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாளிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கின்றது. அதனால் இந்த வாரம் 7ஆம் தேதி வரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்துக்கும் அவசர கதி கூடாது. ஏற்கனவே 4-5 மாதங்கள் தொழில் சார்ந்து நீங்கள்
நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்து விட்டீர்கள். அவையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு தீரப்போகின்றது 8ஆம் தேதி முதலாக. அதனால் தைரியமாக இதுவரை நீங்கள் இழந்ததையெல்லாம் மீட்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். கண்டிப்பாக சாதிப்பீர்கள். அதனால் இந்த வாரத்திலே எவ்வளவு நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் பிரச்சனைகளை சந்தித்து வந்திருந்தாலும் கூட அது தீர்வதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக இந்த வாரம் தந்துவிடும். கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் சில நேரங்களில் கிரகங்கள் கெடுகின்ற பொழுது நாமே வழியேக்க சென்று சில விஷயங்களில் மாட்டிக்கொள்வோம். நமக்கு சுய புத்தி கண்டிப்பாக இல்லாமல் போய்விடும். ஒரு விஷயத்தில் பல வருடங்களாக மன வலிமையோடு கட்டிக்காத்து வந்திருக்கலாம். ஆனால் அதை கொஞ்சம் கூட சிந்திக்காமல் திடீரென்ற ஒரு வகையிலே நாம் அந்த காரியத்தில் இறங்கி விடுவோம். அதன் மூலியமாக பாதிக்கவும் படுவோம். அதற்கு காரணம் இதுபோன்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற வகையிலே சென்று அமர்கின்ற பொழுதும் உங்கள் ராசிநாதன் வலிமையிலிருந்து புத்தியை நீங்கள் கடன் கொடுக்கின்ற வகையிலே அமைகின்ற பொழுதும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்து எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு அஸ்தமனத்தை தேடி கொடுத்துவிடும். அதனால் இதுவரை நீங்கள் அவதிப்பட்ட விஷயங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக கண்டிப்பாக இப்பொழுது உங்கள் ராசிநாதன் வலிமையடைந்து பழைய நிலைக்கு உங்களை கொண்டு வருவதற்கான வேலையை பார்க்க போகின்றார். அதனால் நீங்கள் எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருந்தாலும் சரி, இவையெல்லாம் ஒரு வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்பு இனிமேல் வந்து சேரப்போகின்றது. உங்கள் குடும்பத்திலே நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரியின் மூலியமாகவும் உதவிகளை நீங்கள் பெற்று உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை தேடிக்கொள்ளலாம். உங்கள் முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கப் போகின்றது. முன்னோர்கள் சார்ந்த சொத்துக்கள் மூலியமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைத்து அந்த சொத்தின் மூலியமாக விற்று பணமாகவும் நீங்கள் பெற்று பயனடைந்து கொள்ளலாம். கடன் அடையக்கூடிய வாய்ப்பும் எதிரிகள் குறையக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது அமைந்திருக்கின்றது. உங்களது இல்லற துணை உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக நிச்சயமாக இப்பொழுது இருந்து வந்தாலும் உங்களது இல்லற துணை என்பது கடத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்திலே அமர்ந்து நீசபலம் பெற்ற செவ்வாயினுடைய சாரத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் அவர்களுக்கு சில தடுமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கின்றது. நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கு எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி உங்களுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அவர்கள் செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னால் அவர்கள் ஒன்று செய்து வீண் செலவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துவார்கள். அது இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் பலமாகின்ற வரையிலே நீங்கள் பொறுமை காத்து கொள்வது நல்லது. ஏனென்றால் செவ்வாய் சாரத்தில் தான் இருக்கின்றார் சுக்கிரன். உங்கள் ராசிநாதனுக்கு 6ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருப்பது என்பதும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சென்று சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் சுக்கிரன் செவ்வாய் சாரத்தில் அமர்ந்து செவ்வாய் நீசபலம் அடைந்திருப்பது என்பதும் கண்டிப்பாக உங்களது இல்லற துணைக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கி தரும். ஆனால் இந்த வாரத்திலே அது நிவர்த்தியாகின்றது. கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. திருமணமாகாமல் இருக்கின்ற உறவுகளுக்கு தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் இந்த வாரம் இறுதி நாட்களில் இருந்து உங்களுக்கு மீண்டும் உதயமாக இருக்கின்றது. அதை நீங்கள் பயன்படுத்தி இல்லற வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழைவதற்கான வாய்ப்பு இந்த வாலிப பிள்ளைகளுக்கு அமைந்திருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மையாக இருக்கிறது. தெய்வத்துணையோடு நீங்கள் நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தை இனிமேல் பேணி காக்கக்கூடிய வகையிலே அமைவீர்கள். இதுவரை இருந்து வந்த மனக்கவலைகள், மனச்சோர்வு, அதனால் வந்த உடல் வலி, அதனால் வந்த அலைச்சல்கள் இவையெல்லாம் தீரப்போகின்றது. உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு பழைய பொலிவுடன் நீங்கள் காண இப்பொழுது இருக்கின்றீர்கள். நிச்சயமாக அது நடக்கும். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் இனிமேல் வெற்றியடையக்கூடியதாக கண்டிப்பாக அமையும். அனைத்து ராசியினருக்கும் இது பொருந்தும் நிச்சயமாக. ஏனென்றால் உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு, ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு சனி பகவானுடைய பார்வை ஆட்சி பலம் பெற்று குருவின் நட்சத்திர காலிலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நீ தொழில் சார்ந்து எடுக்கின்ற முயற்சிகளுக்கு தெய்வத்தினுடைய துணையோடு நல்ல விருத்தி அடையக்கூடிய வகையிலே கண்டிப்பாக அமைந்து ஒரு வாழ்த்துக்களையும் நீங்கள் பெறுவீர்கள். நல்ல வருமானத்தையும் பெறுவீர்கள். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பும் அஸ்திவாரமும் இந்த வாரம் இறுதி நாட்களிலிருந்து உங்களுக்கு உதயமாகும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன்.
இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 1 பயன்படுத்துங்கள். வணக்கம். தனுசு ராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு நேர் எதிராக அமர்ந்து உங்கள் ராசியை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த வாரத்திலே கண்டிப்பாக எப்பொழுதும் போலே உங்களுக்கு பாதுகாப்பு அரண் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் சில தடைகளும் எதிர்பார்த்த நேரத்திலே கிடைக்க அந்த உதவிகள் வராமல் தேவை முடிந்த பின்பு அந்த உதவிகள் வந்து கிடைக்கின்றது. இப்படி காலம் தாமதமாக சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் செவ்வாயினுடைய நட்சத்திர காலில் அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே நீசபலம் அடைந்திருக்கின்றார். இந்த வாரத்தினுடைய இறுதி நாள் 8ஆம் தேதி அன்று செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். அதனால் செவ்வாய் சாரம் பெற்ற குருவும் அதிக வலிமையடையப் போகின்றார். அதனால் இனிமேல் வருகின்ற காலங்கள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக அமைய இருக்கின்றது. செவ்வாய் நிச்சயமாக இடம்பெயர்ச்சி ஆன பின்பு ஒரு வலிமையான நிலையிலே நீங்கள் மாறிவிடுவீர்கள். காரணம், செவ்வாய் நட்சத்திர காலிலே குரு அமர்ந்திருப்பது என்பது உற்சாகத்தையும் வேகத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த காரியத்தை செய்தாலும் விரைவாக செய்து முடித்து அதில் நல்ல பெயரும் புகழும் அடையக்கூடிய வாய்ப்பையும் அது தந்துவிடும். அதனால் நிச்சயமாக இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. வெற்றி என்பது தடையில்லாமல் கிடைக்கப் போகின்றது. உங்களது சகோதர சகோதரிகள் மூலியமாக நிறைய உதவிகள் கிடைக்க இருக்கின்றது. தாய் வழி உறவுகள், தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளலாம். தந்தை வழி உறவுகளிடத்திலே கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் இருப்பது நல்லது. காரணம், 9 குடையவன் சூரியன் 6ஆம் இடமான எதிரிஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான். தந்தையாருடைய ஆலோசனை என்பது இந்த வாரத்திலே உங்களுக்கு வீண் அலைச்சலையும் விரயத்தையும் கண்டிப்பாக தேடித்தரும். அவர் நமக்கு தந்தையே ஆனாலும் அவருக்கு என்று ஒரு கெட்ட நேரங்கள் வருகின்ற பொழுது அவரிடத்திலே சென்று நாம் ஆலோசனை பெறுகின்ற பொழுது நமக்கு அது சாதகமற்ற நிலையிலே மாறிவிடும். அதனால் இந்த வாரத்திலே தந்தை வழி உறவுகளுடைய ஆலோசனை என்பது நம்மளுக்கு பயன் தராது. அதே போல உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவி அவர்களுடைய ஆலோசனையும் உங்களுக்கு பயன் தராது. காரணம், 7 குடையவனாக விளங்கக்கூடிய புதன் 6ஆம் இடமான எதிரிஸ்தானத்திலே வந்துதான் அமர்ந்திருக்கின்றார். அதனால் உங்கள் சுய புத்தியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதன் மூலியமாக நீங்கள் நல்ல ஒரு எண்ணங்களை உருவாக்கி தீர்வை காணலாம். நீங்களே முடிவெடுத்து காரியங்களை செய்யுங்கள். உங்கள் சகோதர சகோதரிகளிடத்திலிருந்து நீங்கள் ஆலோசனை பெறலாம். கண்டிப்பாக அது லாபமாகவும் நன்மையாகவும் முடியும். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இந்த வாரத்திலே கொஞ்சம் அலைச்சலையும் செலவையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. வீண் அலைச்சலை தவிர்த்து கொள்ளுங்கள். வாரம் இறுதி நாள் முடிந்த பின்பு அதை மீண்டும் ஆரம்பித்துக் கொள்ளலாம். அப்படி செய்கின்ற பொழுது நஷ்டம் தவிர்க்கப்படுகின்றது. காரிய தடையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். வீண் விரயங்களிலிருந்து நீங்கள் விலகி நிற்கலாம். அதனால் இந்த வாரம் இறுதி நாட்கள் என்பது உங்களுக்கு ஆரம்பம் நாட்களாக மாற இருக்கின்றது. 7ஆம் தேதி வரை நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் நிதானமும் அவசரகதியும் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமாக கண்டிப்பாக இருக்கும். அதேபோல நண்பர்களும் உங்களுக்கு இந்த வாரத்திலே கொஞ்சம் ஒத்துழைப்பு தருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் மூலியமாகவும் சில பிரச்சனைகளும் வரலாம், செலவுகளும் வரலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை. வெளியூர் பயணங்கள் இந்த வாரத்திலே நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் 8ஆம் தேதிக்கு மேலே வைத்துக் கொள்வது நல்லது. அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலே நீங்கள் சென்றே ஆக வேண்டும் என்ற நிலையில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு அதுக்கு ஒரு காணிக்கையை எடுத்து வைத்துவிட்டு செல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் இந்த தனுசு ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு இந்த வாரத்திலே அதிர்ஷ்ட எண் என்பது 7ஆம் எண் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் என்பது உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றியும் கிடைக்கும். உழைத்த உழைப்பிற்கு கண்டிப்பாக ஊதியம் கிடைக்கும். வியாபாரத்திலே இருப்பவர்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிக முதலீடுகளை நீங்கள் இறக்கக்கூடாது. அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் யாரிடத்திலும் யாரையும் பற்றி
பேசி நீங்கள் பிரச்சனை விலைக்கு வாங்கி கொள்ள வேண்டாம். முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எல்லாம் நன்றாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மகர ராசியை சேர்ந்த நம் உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மகர ராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் சனி பகவான் குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து 2ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார். குருவினுடைய அனுக்கிரக பார்வையிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் இந்த வாரத்திலே உங்களுக்கு என்னென்ன பலன்கள் நன்மை இருக்கின்றது என்பதை இப்பொழுது காண இருக்கின்றோம். அதே போல 4ஆம் இடத்திலே சுக்கிரன் அமைந்திருக்கின்றார். 4ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் சாணத்தை தன் சொந்த வீடை அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை வெற்றி தர வேண்டும். எந்த விதமான தொழில் நீங்கள் செய்து வந்தாலும் அந்த தொழிலை நீங்கள் சிறப்பாக நடத்தி அதை நல்ல நிலையிலே உயரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சுக்கிரன் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டிலே சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கின்றார்கள். பொதுவாக மகர ராசியை சேர்ந்த ஆண்களுக்கு 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்திலே 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய எதிரிஸ்தான அதிபதி புதன் மற்றும் 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி அதற்கு அதிபதி சூரியன், அவர்கள் இருவரும் இணைந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரிஸ்தானத்திலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது கெட்டதில் இருந்தும் பல நன்மைகளை நீங்கள் கிடைக்க வேண்டும், பெற வேண்டும் என்பதாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. எதிரிகள் மூலியமாகவும் இருந்து நீங்கள் பெற வேண்டிய தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் அமைந்திருக்கின்றது. அதே போல 8ஆம் இடம் என்பது பணபிரஸ்தானம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த தொகைகள், பல நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்கள், அதன் மூலியமாக வரக்கூடிய பணம், இவையெல்லாம் உங்களுக்கு தடையில்லாமல் இப்பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்திலே அமைய இருக்கின்றது. 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். அந்த எதிரி என்று சொல்லக்கூடியவரே உங்களுக்கு நன்மையும் லாபத்தையும் தருகிறார் என்றால், பிறர் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் நன்மையும் லாபமும் தராமல் எங்கே போவார்கள்? அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த வாரத்திலே கிரக அமைப்பு அமைந்திருக்கின்றது. இருந்தாலும் 4ஆம் தேதி மதியம் வரை உங்கள் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். காரணம், உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலே கேதுவோடு சந்திரன் இணைகின்றார். பொதுவாக சந்திரனோடு கேது இணைகின்ற பொழுது, அதுவும் நமக்கு ராசிக்கு 8ஆம் வீட்டில் வந்து இணைகின்ற பொழுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கண்டிப்பாக நாம் பாதிக்கப்படுவோம். அன்று உங்களுக்கு சந்திராசிரம தினமாகவும் அது அமைகின்றது. பொதுவாக சந்திரன் ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு வருகின்ற பொழுதுதான் உங்களுக்கு சந்திராஷ்டம காலங்கள். அந்த சந்திராஷ்டம காலம் என்பது உங்களுக்கு 4ஆம் தேதி வரை காலை 11:31 வரை இருக்கின்றது. அந்த நேரத்திலே உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய வகையிலும் மனதிலே சில வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வகையிலும் இந்த 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. யாரிடத்திலும் எந்த விதத்திலும் நீங்கள் வாக்குவாதம் செய்வதோ ஏதேனும் பிரச்சனை வருகின்ற வகையிலே பேச்சுக்களை நீங்கள் உருவாக்கி கொள்வதோ வேண்டாம் என்பது இப்பொழுது கிரகத்தின் மூலியமாக தெரிய வருகின்றது. அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு 12 கூடியவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், அவருடைய பார்வை உங்கள் ராசிநாதனுக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3 கூடியவனாகவும் 12 கூடியவனாகவும் வருகின்றார். குரு பகவான் சுபகிரகமாக இருந்து உங்கள் ராசிநாதனை பார்த்தால் நல்லது என்பது ஒரு புறம் இருந்தாலும், ராசிக்கு
12 குடையவன் என்ற வகையிலே விரயஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு என்ற வகையிலே அவர் உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது அவர் உங்கள் ராசிக்கு அயன சயன சுகஸ்தானாதிபதி என்று இருக்கக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட கிரகத்தினுடைய பார்வை விழுகின்ற பொழுது ஒரு நிம்மதியான தூக்கம் என்பது இல்லாமல் போகும். அதே போல அலைச்சல் மூலியமாக வீண் செலவுகளையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். இவை இரண்டையும் தவிர்க்க முடியாத நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே நேரத்திலே குரு பகவான் செவ்வாயுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றால் உங்கள் ராசிநாதனை. செவ்வாய் நீசபலம் அடைந்திருக்கின்றார். ஒரு நீசபலம் அடைந்த கிரகத்தினுடைய சாரத்தில் அமர்ந்து குரு உங்கள் ராசிநாதை பார்ப்பதால் சில இடையூறுகளும் இன்னல்களையும் நீங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவீர்கள். அந்த இடையூறும் இடைஞ்சலும் நிம்மதியற்ற ஒரு தூக்கமும் நிம்மதியில்லாத ஒரு நிலையும் கண்டிப்பாக வருகின்ற 7ஆம் தேதி வரைதான் இருக்கும். அந்த 7ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சியான பின்பு குரு பகவான் மிகுந்த வலிமை அடையப் போகின்றார். அதே நேரத்திலே செவ்வாய் உங்கள் ராசிநாதனுக்கு 6ஆம் இடமான எதிரிஸ்தானத்திலே அமர்ந்து உங்கள் ராசி விடை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் சிம்ம ராசிக்கு வந்த பின்பு நேரடியாக உங்கள் ராசிநாதனை பார்க்க இருக்கின்றார். உங்கள் ராசிநாதன் செவ்வாயோடு தொடர்பை ஏற்படுத்தி விட்டால், செவ்வாயோடு இணைவையை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு மன வலிமையும் தன்னம்பிக்கையும் தைரியமும் மிக அதிகமாக தானாக ஏற்பட்டுவிடும். உடலில் இருந்த சோர்வுகள் எங்கே போனது என்று காணாமல் போய்விடும். மனதில் இருந்த கவலைகள், அச்சங்கள், நாம் என்ன செய்ய போகிறோமோ என்ற உணர்வு எல்லாம் தானாக மறைந்து போகும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கை, வைராக்கியம், மன வலிமை கூடிவிடும். உடல் நல்ல ஆரோக்கியமானதாக மாறி எந்த செயல் செய்தாலும் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராக நீங்கள் நிச்சயம் மாறிவிடுவீர்கள். ஏனென்றால் செவ்வாயின் பார்வை நேரடியாக உங்கள் ராசிநாதன் மீது படுகின்றது. அந்த செவ்வாயினுடைய சாரத்தில் அமர்ந்த குருவினுடைய பார்வை சனி பகவான் மற்றும் உங்கள் ராசிநாதரோடு இணைந்திருக்கின்ற ராகுவின் மீதும் படுகின்றது. அந்த ராகுவும் சரி சனியும் சரி குருவினுடைய நட்சத்திர காலில்தான் அமர்ந்திருக்கின்றார்கள். இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்கு ராசிக்கு வலிமை செய்யக்கூடியவர்களாக இந்த வார இறுதி நாளிலிருந்து ஆரம்பிக்கின்றார்கள். அதுவரை நீங்கள் பொறுமை காத்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மை செய்யும் என்பதை உணர்த்தி கூறுகின்றேன். சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை இளைய சகோதரி மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்திலே ஏதேனும் ஒரு வகையிலே மன கஷ்டங்களோ அல்லது செலவுகளோ ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கின்றது. மூத்த சகோதர சகோதரியை பொறுத்தவரை இந்த வார இறுதி வரை அவர்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கே கவலை இருக்கின்றது. அவர்களுடைய நிலையிலிருந்து உங்களுக்கு எந்த விதமான உதவிகரங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கின்றது. அதே நேரம் 8ஆம் தேதிக்கு மேலே முழுமையான ஒரு ஒத்துழைப்பு மூத்த சகோதர சகோதரி மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களது இல்லற துணை என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த வாரம் 4ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். அதுவரை உங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்காது. உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை எதிர்மறையான கருத்துக்களை உங்களுக்கு கூறினாலும் கூட கண்டிப்பாக உதவிகரமாக இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை கண்டிப்பாக தருவார்கள். பயன்படுத்தி கொள்ளலாம். அதேபோல வெளியூர் பயணங்கள், வெளியூர் அலைச்சல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரத்திலும் இருக்கும். அதன் மூலியமாக ஏதேனும் தனவரவுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், குரு பகவான் விரயஸ்தானத்தையும் பார்க்கின்றார், தனஸ்தானத்தையும் பார்க்கின்றார். எனதான் அலைந்தாலும் அதிலிருந்து சில பிரயோஜனமான விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய நன்மையும் இருக்கின்றது, சில சோதனையான விஷயங்களும் இருக்கின்றது. அறிந்து புரிந்து நடந்தால் எல்லாம் வெற்றியாக மாறும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த மகர ராசி நண்பர்களுக்கு 8ஆம் எண் அதிர்ஷ்ட எண். இந்த மகர ராசிக்கு 4ஆம் தேதி பகல் 11:31 வரை
சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கையும் கவனம் தேவை என்பதை உரைத்து விடைபெறுகின்றேன். வணக்கம். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். அவர் மிகுந்த ஒரு உற்சாகமான நிலையிலே அவருடைய ராசியிலேயே அமர்ந்து மிகுந்த வலிமையோடு இருந்து கொண்டிருக்கின்றார். ஒரு சுபகிரகத்தினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து, அந்த சுபகிரகம் இந்த ராசிக்கு 2ஆம் வீடு மற்றும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீடு. அந்த குரு பகவான் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றார். உங்கள் லாபஸ்தானத்தின் அதிபதியே அதே போல உங்கள் ராசிநாதனையும் பார்க்கின்றார், ராசி வீடையும் பார்க்கின்றார். இது ஒரு யோகம். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையிலே தடையில்லாமல் நீங்கள் வெற்றி பெற்று முன்னேற வேண்டும் என்ற ஆசீர்வாதம் இந்த வருஷம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்ற நிலையிலே குருவினுடைய எண்ணம், அதுவே பார்வையின் மூலியமாக உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் குரு பகவான் செவ்வாயினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து பார்வையை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே சனியும் ராகுவும் குருவினுடைய நட்சத்திர காலிலே இருக்கின்றார்கள். அப்பொழுது குரு வலிமையாக இருக்க வேண்டும். குரு வலிமையாக இருந்துதான் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட அவர் நின்ற சார அதிபதி என்பது செவ்வாய் நீசபலம் அடைந்திருக்கின்றார். அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். இதனால் குருவிற்கு ஏற்படுகின்ற தடுமாற்றம், குருவிற்கு ஏற்படுகின்ற இடைஞ்சல்கள், அந்த பிரதிபலிப்பு, அந்த பாதிப்பு என்பது குருவினுடைய பார்வையின் மூலியமாக உங்கள் ராசிநாதனுக்கும் விழுகின்றது, ராசிக்கும் விழுகின்றது, உங்கள் லாபஸ்தானத்திற்கும் விழுகின்றது. அதனால் காரியங்களிலே தடைகள் ஏற்படலாம். உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் முழுமையாக கிடைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கலாம். சென்ற இடங்களிலே கிடைக்க வேண்டிய வெற்றி என்பது தடைபட்டு கொஞ்சம் அலைச்சல்களுக்கு அப்புறம் கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. மன உளைச்சலை தந்த பின்புதான் எந்த காரியமும் நடக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆனால் வருகின்ற 8ஆம் தேதி அன்று செவ்வாய் நீசபலம் அடைந்த நிலையிலிருந்து விலகி சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கிருந்து உங்கள் ராசியையும் ராசிநாதனையும் செவ்வாய் பார்க்க இருக்கின்றார். செவ்வாய் வலிமை மிக்கவராக மாறிய பின்பு உங்கள் ராசிநாதனை பார்த்து கொண்டிருக்கின்ற குரு பகவான், அவர் சாரம் பெற்ற கிரகம் செவ்வாய் வலிமை அடைந்த பின்பு குருவும் வலிமை அடைகின்றார். குருவினுடைய அந்த நடுக்கம், குருவினுடைய அந்த பதற்றம் எல்லாம் நீங்கி அருமையான சுப பார்வையை உங்கள் ராசிநாதன் மீதும் ராசி மீதும் செலுத்தப் போகின்றார். அவருடைய சொந்த வீடான லாபஸ்தானத்தையும் பார்க்க போகின்றார். அதனால் வருகின்ற 7ஆம் தேதி வரை நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே மிகுந்த கவனம் தேவை, நிதானம் தேவை, அவசரகதி கூடாது. எந்த இடத்திற்கு சென்றாலும் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகள் என்ன தேவையோ அதை எடுத்து செல்ல வேண்டும். அங்கே சென்று நீங்கள் கஷ்டப்படாமல் அதற்கு தேவையான உபகரணங்களையும் நாம் கவனத்தோடு சென்று எடுத்து செல்ல வேண்டும். அதே போல யாரிடத்திலாவது உதவிகள் நீங்கள் பெற வேண்டும் என்றால் முன்னெச்சரிக்கையாக சொல்லி வைத்துக் கொள்வது நல்லது. சென்று அங்கு போய் பேசிக்கொள்ளலாம் என்று நீங்கள் நினைத்தால் அது நடக்காமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால் 8ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, தானாக உதவிகள் கிடைக்கும். 1க்கு 2 மடங்கு நீங்கள் எதை தேவைப்படுகிறதோ அதற்கு மேலாகவே உங்களுக்கு உதவிகள் கிடைத்து நீங்கள் காரியத்தை சாதிப்பதிலே பெரிய கெட்டிக்காரராக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல தனஸ்தானம், குடும்பஸ்தானம் மிகுந்த வலிமை அடைந்திருக்கின்றது. குடும்பஸ்தான அதிபதி சுப வீட்டிலே அமர்ந்து நல்ல பார்வை பார்த்து கொண்டிருக்கின்றார். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகின்றது. குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு ஏதேனும் உடல் ஆரோக்கியம் குன்றி இருந்தால், அவர்களுக்காக நீங்கள் ஏதேனும் செலவுகள் செய்து வந்தால் வருகின்ற 8ஆம் தேதிக்கு மேலே தானாக சரியாகும். எல்லா செலவுகளும் நீங்கி நிச்சயமாக அவர்கள் மேம்படுவார்கள் ஆரோக்கியத்திலே. சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை
இளைய சகோதரியிடத்திலிருந்து நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் இப்பொழுது வைக்கக்கூடாது. 7ஆம் தேதிக்கு மேலே தான் அவர்களிடத்திலிருந்து எந்த உதவியும் கிடைக்கும். அதேபோல் 7ஆம் தேதி வரை சொத்து பிரச்சனைக்காக நீங்கள் சகோதர சகோதரியிடத்திலே தொடர்புகளை எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் ஏதேனும் பிரச்சனையை வளர்க்காமல் இருந்தால் நல்லது. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருப்பார்கள். இளையவர்களிடத்திலே எச்சரிக்கை தேவை. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளே பல தடைகள், வீண் விரயங்கள், அதேபோல் அலைச்சல்கள், எந்த விதத்திலும் முட்டுக்கட்டை போடுவதற்கு ஒரு ஆள், இப்படி இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக 7ஆம் தேதி வரை இருக்கும். அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் தொழில் சார்ந்து அவசர கதியிலே எதுவும் செய்ய வேண்டாம். பொறுமையாக இருக்க வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும். அந்த 8ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து உங்கள் ராசியையும் பார்க்கின்றார். அதே நேரத்திலே 10ஆம் இடமான தொழில் சாணத்தையும் பார்க்கின்றார். அதுதான் அவருக்கு சொந்த வீடு. ஆனால் 8ஆம் தேதிக்கு மேலே தொழில் விருத்தி அடையப் போகின்றது. முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதற்கு 8ஆம் தேதிக்கு மேலே தான் நல்ல நேரம் வருகின்றது. அதே போல் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக உணவகங்கள் நடத்தக்கூடியவர்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொள்ளக்கூடியவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், அதேபோல் நெருப்பு போன்ற விஷயங்களிலே தொழில் செய்பவர்கள், அதே மின்சாரத்துறையை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த 7ஆம் தேதி வரை காரியத்தடை தொழிலிலே கண்டிப்பாக இருக்கும், வருமான தடை இருக்கும். பொறுமையோடு நீங்கள் கடக்க வேண்டும். 8ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் சரியாகிவிடும். அதனால் இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியதாக இந்த வார இறுதி நாட்களுக்கு மேலே அதிகம் காணப்படுகின்றது. அதனால் நிச்சயமாக பல வெற்றிகளை நீங்கள் அடைவதில் இனிமேல் நல்ல முன்னேற்றமும் காணப்படும். முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த கும்பராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 4 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம். 4ஆம் தேதி பகல் 11:10 முதல் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10:27 வரை கும்பராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. அந்த நேரத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. மீனராசியை சேர்ந்த நமது உறவுகளுக்கு இப்பொழுது ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மீனராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் கேந்திரத்திலே அமர்ந்து 10ஆம் இடமான தொழிற்சாணத்தையும் பார்க்கின்றார், விரயஸ்தானத்தையும் பார்க்கின்றார். அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு வகையிலே உங்களுக்கு நன்மையும் சில நேரங்களிலே தீமையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே குரு பகவான் செவ்வாயுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பதும், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை பார்ப்பது என்பதும், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைஸ்தானத்தை பார்ப்பது என்பதும் நல்லது அல்ல. காரணம், செவ்வாய் நீசபலம் அடைந்திருக்கின்றார். ஒரு நீச கிரகத்தினுடைய சாரத்தை பெற்று உங்கள் ராசிநாதன் அமர்ந்து பார்வைகளை கொடுப்பது என்பது நிச்சயமாக நல்ல பலனை கண்டிப்பாக தராது. அதனால் இந்த செவ்வாய் வருகின்ற 8ஆம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரிஸ்தானத்திலே போய் அமர இருக்கின்றார். அங்கிருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்க போகின்றார் குறிப்பாக. அதனால் நிச்சயமாக குரு பகவான் வலிமை அடையப் போகின்றார். எந்த நட்சத்திர காலிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றதோ அந்த நட்சத்திர கிரகங்களுடைய அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் வலிமை அடைந்தால்தான் அந்த ராசியில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் ராசிநாதனும் சரி மற்ற கிரகங்களும் வலிமை அடைவார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது செவ்வாயினுடைய நீச நிவர்த்தி என்பது நிச்சயமாக பல நன்மைகளை உங்களுக்கும் உங்கள் தொழிலுக்கும் அதேபோல உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திற்கும் நன்மை செய்ய போகின்றது. குறிப்பாக 12ஆம் இடம் வலிமை அடைந்து விட்டது. 12ஆம் என்று சொல்லக்கூடியது உங்கள் நிம்மதியான தூக்கத்தையும், திருமணமானவர்களாக இருந்தால் தாம்பத்தியத்திலே உள்ள சந்தோஷங்களையும்,
அதே நேரத்தில் வெளியூர் பயணங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் 12ஆம் இடம். அந்த வீட்டிற்கு அதிபதி சனி அங்கேயே ஆட்சி பலம் அடைந்து குருவினுடைய நட்சத்திர காலில் உட்கார்ந்திருக்கின்றார். குரு ஏற்கனவே பிரச்சனைக்குரிய கிரகத்தினுடைய சாரத்தில் அமர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அதனால் இந்த 7ஆம் தேதி வரைதான் அந்த பாதிப்பு. 7ஆம் தேதிக்கு மேலே குரு வலிமையடைந்த பின்பு அந்த 12ஆம் இடத்திற்கு பார்க்கின்ற குரு பார்வை என்பது 12ஆம் இடத்தில் அமர்ந்த சனியும் குரு நட்சத்திர காலில் அமர்ந்திருப்பதால், ராகுவும் குரு நட்சத்திர காலில் அமர்ந்திருப்பதால் 12ஆம் இடம் மிகுந்த சுபிட்சம் அடைந்து வலிமையடையப் போகின்றது. ஒரு சுப விரயங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக குடும்பத்திலே ஒரு நல்ல காரியங்கள் நீங்கள் செய்து அந்த நல்ல காரியத்திற்காக பணத்தை செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அல்லது ஒரு இடங்களோ நிலங்களோ நீங்கள் வாங்கி இருக்கின்ற பணமோ நகையோ அதை விற்றோ அடமானம் வைத்தோ நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அல்லது வெளியூர் பயணங்கள் மூலியமாக மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்காகவும் நீங்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் முழுமையாக கிடைத்து நீங்கள் வேலையிலே சென்று அமர்ந்து சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் வருகின்ற 8ஆம் தேதிக்கு மேலே உறுதியாக கிடைக்கப் போகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுவரை கண்டிப்பாக காரிய தடைகள் ஏற்படலாம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் போகலாம். உழைத்த உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை நீங்கள் முழுமையாக பெற முடியாமல் கொஞ்சமாக பெற்றாலும் அந்த கொஞ்சம் பணமும் வீண் விரயமாக மாறுவதற்கான சூழ்நிலையும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வருகின்ற 7ஆம் தேதி வரை நீங்கள் பொறுமை காத்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை செய்யும். அதுபோல் குடும்பத்திலே தேவையான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்களுக்கு அந்த செலவுகளை கூட செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு குடும்பத்திலே இருக்கின்றவர்களிடத்திலும் ஒரு அவமரியாதை தேடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அவையெல்லாம் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். மனதிலே சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு வருகின்ற 8ஆம் தேதிக்கு மேலே தான் நடப்பார்கள். அதனால் நீங்கள் அவர்களிடத்திலே கடிந்து கொள்வதோ, ஏன் நம்மை மதிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி எழுப்புவதோ நல்லதல்ல. ஏன்னா கிரகங்கள் தான் எல்லோரையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கையிலே நாம் அவர்களை குறை சொல்வதால் பயனில்லை. அதேபோல இளைய சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உதவியாக இருப்பார்கள். நிச்சயமாக பண உதவி செய்யக்கூடிய வகையிலே அவர்கள் ஆதரவு தருவார்கள். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு செலவுகளை தருவார்கள், வீண் அலைச்சல்களை தருவார்கள். அதனால் நீங்கள் யாரிடத்திலே பயனடைய வேண்டுமோ அவர்களை மற்றும் இந்த வாரத்திலே பற்றி கொண்டால் உங்களுக்கு நல்லது. தாயார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கின்றது. தந்தையார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் 7ஆம் தேதி வரை பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது. தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு 7ஆம் தேதி வரை சாதகமாக இல்லை. அவர் சார்ந்த சொத்துக்கள் ஏதேனும் வழக்குகளிலே இருந்து வந்தால் 7ஆம் தேதி வரை நீங்கள் அதை தவிர்த்து கொள்வது நல்லது. 7ஆம் தேதிக்கு தாண்டி 8ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் நிச்சயமாக வழக்குகளை சந்தித்தால் வெற்றி உங்களுக்குத்தான். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது இளர துணை அல்லது களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் 6ஆம் வீட்டு அதிபதியான சூரியனோடு இணைந்திருக்கின்றார் 3ஆம் இடத்திலே. அதனால் உங்களுக்குள் சில கருத்து வேறுபாடுகள், சில உறவிலே சில ஏதேனும் சிறிய விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மிகுந்த கவனத்தோடு நீங்கள் உங்கள் இல்லறத்துணை இடத்திலே அணுக வேண்டும். கவனமாக பேச வேண்டும். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக இந்த வாரம் இறுதி நாட்களில் இருந்துதான் உங்களுக்கு லாபகரமாகவும் நன்மை செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் பொறுமை காத்து இந்த வாரத்தை நீங்கள் கடந்துவிட்டால் நிச்சயமாக வருகின்ற காலம் பொன்னானதாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த மீனராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 6 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். 6ஆம் தேதி இரவு 10:27 முதல் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் மீனராசிக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே மீனராசியை சேர்ந்த உறவுகள்
பொறுமையும் கவனமாக இருப்பது நல்லது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.